அனைவருக்கும் வணக்கம். சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் 2025. சனி பகவான் நவம்பர் 27ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆக போறாரு. இந்த வக்ர நிவர்த்தி பலன்கள் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம கம்ப்ளீட்டா டீடைலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது காலச்சக்கரத்துக்கு 5வது ராசியா வரக்கூடியது சிம்மம். சிம்ம ராசி மற்றும் சிம்ம ராசியுடைய நட்சத்திரங்களான மகம், பூரம், உத்திரம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கு, சனி பகவானுடைய இந்த இயல்பு நிலைக்கு திரும்பக்கூடிய தருணம் எந்த மாதிரியான பலன்களை நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு தரப்போகுது அப்படிங்கிறத டீடெயிலா நம்ம பார்க்கலாம். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு. அஷ்டம சனியில வக்ர சனி ஓரளவுக்கு ஃபேவர் பண்ணுச்சு. பாதிப்புகளுடைய தன்மைகள்லாம் ஓரளவுக்கு குறைச்சு கொடுச்சு, பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு நியூட்ரல் ஆனிச்சு. இப்போ நவம்பர் 27க்கு பிறகு மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி அஷ்டம சனியாகவே சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் சனி பகவான். எனவே இந்த வக்ர நிவர்த்தி பலன்கள் சில மாற்றங்களையும் சில ஏற்றத்தாழ்வுகளையும் சிம்ம ராசியுடைய நட்சத்திரங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறது. இருப்பினும் சனி பகவான் நமக்கு பாதி சுபராகவும் பாதி அசுபராகவும் வருவார். அதாவது 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 6 கூடியவர் 8ஆம் இடத்தில் அமரும் போது விபரீத ராஜயோகத்தை தருவார். அதன் அடிப்படையில் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் மாற்றம், திடீர் வளர்ச்சிகளையும் இந்த அஷ்டம சனி காலகட்டங்கள்ல சிம்மராசிக்காரர்கள் அனுபவிக்க காத்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எனவே இந்த அஷ்டம சனி நமக்கு முழுக்க முழுக்க பாதிப்பா இருக்க போறதில்ல. இருப்பினும் அஷ்டம சனி காலகட்டங்கள்ல சில விதிவிலக்குகள்லாம் இருக்கு. ஸோ இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும் அப்படின்னு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு நான் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே மாதிரி எதன் வகையில நமக்கு ஃபேவரான ப்ரெடிக்ஷன்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த பதிவுல கம்ப்ளீட்டா கவர் பண்ணியிருக்கேன். முதலாவது அந்த அஷ்டம சனி எந்த மாதிரியான நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது 6ஆம் அதிபதி 8ல 6 கூடியவர் 8ல இருக்கும்போது விபரீத ராஜயோகத்தின் அடிப்படையில திடீர் அதிர்ஷ்டம், திடீர் மாற்றம், திடீர் வளர்ச்சியை கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் இந்த நேரத்துல இடமாற்றம் சிம்ம ராசி மற்றும் சிம்ம ராசியுடைய நட்சத்திரங்களுக்கு ஃபேவரா இருக்கும். நீ ஏதாச்சும் இடமாற்றம் பண்ணீங்கன்னா அந்த நேரத்துல ஒரு நல்ல மாற்றம், நல்ல வளர்ச்சி இருக்கும். புது புது வகையில புது புது எக்ஸ்பீரியன்ஸ் இந்த நேரத்துல கிடைக்கும். புதிய புதிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். திடீர் பொருளாதார வரவு, நம்ம எப்பயோ சேவ் பண்ணி வச்சிருந்த அமௌண்ட் இப்ப கிளைம் ஆகி நமக்கு தக்க நேரத்துல நமக்கு பயன்படுறது. எல்ஐசி ஏதாச்சும் நீங்க முன்னாடி போட்டு வச்சிருந்தீங்கன்னா அது இப்போ கிளைம் ஆகும். மறைமுகமாக சில பொருளாதார வரவுகள்லாம் இருக்கும். ஏன்னா இந்த 8ஆம் இடத்தை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஸ்தானம்னு சொல்றோம். 6ஆம் அதிபதி 8க்கு போகும்போது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வாய்ப்புகள், நிறைய புதுசா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் அஷ்டம சனியில தான் நமக்கு கிடைக்கும். இருந்தாலும் இந்த சனி பகவான் எல்லா விதத்திலையும் ஒரு தடை, தாமதம், தடுமாற்றத்தை கொடுப்பார். அதுலயும் மாற்று கருத்து இல்லை. ஏன் அப்படின்னாக்கா அஷ்டம சனி நம்முடைய பாவ புண்ணியங்களின் அடிப்படையில சில சோதனைகளையும் சில வளர்ச்சிகளையும் நமக்கு கொடுக்கும். மேக்சிமம் பார்த்தனாக்கா பக்குவப்படுத்தி தான் அந்த வளர்ச்சியை கொடுக்கும். ஒரு அடி அடிச்சு தான் நமக்கு ஒரு நல்ல பலனையும் செய்யும். ஆரம்பத்தில் வழிகளாக இருந்தாலும் அது போக போக வழிகளாக மாறும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும். ஆனா அது போக போக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு பயணத்தை அது கொடுக்கும். அதுல மாற்று கருத்து இல்லை. எனவே இந்த அஷ்டம சனியில இப்ப நான் சொன்ன வகையில ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். அடுத்ததெல்லாம் ஃபுல்லா வார்னிங்கா தான் இருக்கும். எதுல எல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் நான் இந்த அஷ்டம சனி காலகட்டங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். அஷ்டம சனி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாக்கா முதலாவதா உடைய செயல்பாடுகள்ல ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். நீங்க இந்த நேரத்துல நல்லதே செஞ்சாலும் அது உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். நீங்க நல்ல விஷயமே பண்ணாலும் அதை தப்புன்னு தான் சொல்லுவாங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாரும் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்களோட, ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய மனிதர்களோட சண்டை, சச்சரவுகள், வாக்குவாதங்கள்லாம் வரும். ஸோ அப்படிப்பட்ட காலகட்டம். ஆல்ரெடியே இந்த சுச்சுவேஷனை நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்கலாம். அல்லது இதன் பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள்ல சில குழப்ப அமைப்புகள் வரலாம். அதனால நீங்க யாரு கூடலாம் ரொம்ப நெருக்கமா இருக்கீங்களோ, ரொம்ப க்ளோஸா இருக்கீங்களோ அவர்களுடைய உறவு நிலைகள்ல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும், கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவர்கள் கூட ஏதாச்சும் பிரச்சனை வர மாதிரி சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா அந்த இடத்துல விழிப்புணர்வு ஆகி நம்ம அந்த நேரத்துல அதிகமா உணர்ச்சி வசப்படாம நம்ம கொஞ்சம் நம்மள கண்ட்ரோல் பண்ணி டிராவல் பண்றது ரொம்ப நல்லது. அடுத்து அந்த அஷ்டம சனி காலகட்டத்துல ஃபர்ஸ்ட் சனி பகவான் கை வைக்கிறது ஹெல்த்ல தான். உடல் ரீதியா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்க இறைவனால ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதர் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏன் அப்படி சொல்றேன்னா ஒரு 80% பேருக்கு பார்த்தோம்னா அஷ்டம சனி ஹெல்த்ல தான் ஃபர்ஸ்ட் கையை வைக்கும். எனவே உடல் ஆரோக்கியம்
ஆரோக்கியம் உங்களுக்கு வலிமையா இருக்கு, ஃபேவரா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஏதோ ஒரு வகையில பிளெஸ்டு, இறைவன் வந்து இறைவனுடைய அருள் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். எனவே உங்களுடைய ஹெல்த்ல அந்த நேரத்துல ரொம்ப கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். 6 கூடியவர் 8ல அடிக்கடி மருத்துவ செலவு, உடல் ரீதியா ஏதாச்சும் ஒரு பாதிப்பு, உடல் ரீதியா ஏதாச்சும் ஒரு மருத்துவ பரிசோதனை, உடல் ரீதியா ஏதாச்சும் ஒரு மருத்துவ செலவு, இத வந்து இந்த அஷ்டம சனி காலகட்டங்கள்ல மேக்ஸிமம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்க வேண்டியது அவசியம். அடுத்து அந்த வண்டி வாகனங்களை டிராவல் செய்யக்கூடிய நண்பர்கள் நண்பிகள் எல்லாரும் கொஞ்சம் அவேரா இருக்கணும். இந்த டைமிங்ல கவனச்சிதறல் அதிகமா இருக்கும். நம்ம சரியாவே போனாலும் ஆப்போசிட்ல வர பர்சன் நமக்குனே வருவாங்க. அதனால இந்த நேரத்துல வண்டி வாகனம் இயக்கக்கூடிய நண்பர்கள் நண்பிகள் எல்லாரும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட கவனத்தோட செயல்பட வேண்டியது அவசியம். பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த அஷ்டம சனி காலகட்டங்கள்ல இது சார்ந்த வகையில ஏதாச்சும் சிம்டம்ஸ் வரலாம். அதுல நம்ம விழிப்புணர்வோட இருந்துட்டோம்னா அந்த பிரச்சனையை நம்ம அவாய்ட் பண்ணி நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிடலாம். அதனால ஒரு அவேர்னஸ் தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். யாரும் பயப்பட வேண்டாம். சோ ஹெல்த்ல டிஃபால்ட்டா கேர் எடுத்துக்கணும். முக்கியமா எந்த பகுதிகளில் கவனமா இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முடிய முகம் சம்பந்தப்பட்ட விஷயம், முடிய பற்கள், முடிய பல் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த நேரத்துல நிறைய பேருக்கு பல்வலிலாம் வரலாம். பல்லு, முகம், அதே போல உங்களுடைய கழிவு நீக்க உறுப்புகள், மர்ம உறுப்புகள், உங்களுடைய பிரைவேட் பார்ட், அதுல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும், கவனமா இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம். பெண்களாக இருக்கீங்கன்னா பெண்கள் வந்து இந்த நேரத்துல கருப்பை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். மேலும் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். சிறுநீரகம் சார்ந்த வகையில் ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஜீரண உறுப்புகள் ஏதாச்சும் பிரச்சனை வரலாம். செரிமானம் ஆகாத ஒரு சில தொந்தரவு, வயிறு ரொம்ப உப்புசமா இருக்கிறது, வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு வருது. சோ இதுக்கான அறிகுறிகள்லாம் தென்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்தது நம்ம பார்க்கிறது சில பேருக்கு மூட்டு பகுதி, கால் பகுதிகளில் ஏதாச்சும் பிரச்சனை, மூட்டு வலி இருக்கிறது, மூட்டு வலி அதிகமாகிறது, அது சார்ந்த தொந்தரவு இருக்கலாம். அதே போல மார்பக பகுதி, இருதயம் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். இருதயம் சார்ந்த பாதிப்பு உள்ளவங்க அந்த நேரத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்க வேண்டியது அவசியம். சோ ஹெல்த்ல இப்ப நான் சொன்ன பார்ட்ல ஏதாச்சும் இஷ்யூஸ் ஏதாச்சும் எட்டி பார்க்கலாம். ஏதாச்சும் ஒரு சில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதுல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. மற்றபடி என்டையர் உங்களோட லைஃப் ஸ்டைல், உடைய உணவு முறை, உடைய ரெகுலர் ரொட்டீன், இதுல எல்லாம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். குறிப்பா உணவு முறைகள்ல கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. இந்த நேரத்துல நேரம் கடந்த தூக்கம், நேரம் கடந்த உணவு சாப்பிடுற அந்த முறை, இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. நல்ல டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நல்ல ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க. வெளியிடங்கள்ல அதிகமா சாப்பிடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்துல உணவே விஷமா மாறுறது, ஃபுட் பாய்சனிங் ஆகுறது. சோ அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 8ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு. எனவே ஹெல்த்ல கொஞ்சம் தனி அக்கறை செலுத்திக்க வேண்டியது அவசியம். உணவு முறைகள்ல தனி அக்கறை செலுத்திக்க வேண்டியது அவசியம். அடுத்தது நம்ம பார்க்கிறது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது 1 and 7ல ராகு கேது, 8ல சனி, 7 கூடியவர் 8ல மறைஞ்சிருக்காரு. எனவே இந்த நேரத்துல வாழ்க்கை தன்னுடைய உறவு நிலைகள்ல நம்ம கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். திருமணம் ஆனவர்களா இருக்கீங்கன்னா இந்த நேரத்துல வாழ்க்கை தன்னுடைய உறவு நிலை, அவருடைய உடல் ஆரோக்கியம், இது சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். ஒரு சிலருக்கு இந்த நேரத்துல சந்தேக குணம்லாம் எட்டி பார்க்கறது வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணையோட அதிகமான ஆர்கியூமெண்ட்ல ஈடுபடுவாங்க. வாழ்க்கை துணையோட ஒத்து போகாத ஒரு அமைப்புகள்லாம் இருக்கும். எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த என்டையர் விஷயத்திலையும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம். அடுத்தது நம்ம பார்க்கிறது திருமண முயற்சி. திருமண முயற்சின்னு எடுத்துக்கும் போது இந்த நேரம் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. அஷ்டம சனி நடக்குது, 7ஆம் இடத்துல ராகு. எனவே திருமண முயற்சிகள்ல சில குழப்ப அமைப்புகள்லாம் உண்டு. இருப்பினும் குரு பார்வையில இந்த சனி பகவான் ஒரு குறிப்பிட்ட நாள் இருப்பாரு. எனவே இந்த 2025 வரைக்கும் நமக்கு வந்து இந்த 2025 வருடம் முடிகிற வரைக்கும் மேஜரா ட்ரபிள் இருக்காது. எல்லாத்தையும் நகர்த்தி சுபத்துவமா எடுத்துட்டு போயிடுவோம். இருப்பினும் திருமண முயற்சி சார்ந்த வகையில சில குழப்ப அமைப்புகள் இருக்கும். அதுல மாற்றுகிறது இல்ல. குரு 12ஆம் இடத்துக்கு வரதுனால ஒரு சிலருக்கு தடை தாமதத்தோட ஒரு சில குழப்பங்களுக்கு பிறகு சுப விரய செலவை ஏற்படுத்துவார். ஏன்னா 12ல வந்து உச்சமாகிறாரு. இந்த 2025 முடிகிறதுக்குள்ள பார்த்தோன்னா ஒரு சில தடை தாமதத்தோட ஒரு சில குழப்பங்களுக்கு பிறகு சுப விரய செலவை கொடுப்பாரு. அதன் அடிப்படையில திருமணம் சில குழப்பங்களுக்கு பிறகு நடைபெறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. என்ன கேட்டா இந்த நேரத்துல மேரேஜுக்கு வந்து மேரேஜ் பிக்ஸ் பண்றதுக்கு, மேரேஜ் பாக்குறதுக்கு, வரன்கள் பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு ஃபேவரான டைம் பீரியட் இல்ல. உங்களுக்கு வந்து ஏஜ் இருக்கு, கொஞ்சம் தள்ளி வச்சு பண்ணலாம்னாக்கா அந்த டயத்தை நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணி தள்ளி வைக்கலாம். அஷ்டம சனி விலகிற வரைக்குமே நீங்க தள்ளி வைக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோன்னா ஏஜ் டைம் இருக்காது. இந்த தசாபக்திக்குள்ளேயே திருமணம் பண்ணணுங்கிற ஒரு சில கட்டாய அமைப்புகள்லாம் இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு அஷ்டம சனியில தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விதிகள்லாம் இருக்கும். விதியே அப்படி அமைஞ்சிருக்கும். ஸோ அந்த டைமிங்ல எதுவும் நம்ம பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் இருக்கு அப்படின்னாக்கா தள்ளி வைக்கலாம், அல்லது இந்த நேரத்திலே நீங்க முயற்சி பண்ணலாம். அஷ்டம சனியில திருமணம்லாம் நடக்கும். ஆனா என்ன குழப்பத்தோட நடக்கும், சில வருத்தங்களோட நடக்கும். எதிர்பார்த்தபடி போகாது. அதுதான் ஒண்ணு ஒரு மைனஸை தவிர
மற்றபடி திருமண முயற்சிகள்லாம் பண்ணலாம், நடக்கும். எனவே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல தள்ளி வைக்கிறதுக்கு ஆப்ஷன் இருந்தா தள்ளி வைங்க. ஆப்ஷன் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. ஒரு சில குழப்பங்களுக்கு பிறகு சுப செய்தி கிடைக்கும். அடுத்தது இந்த நேரத்துல அஷ்டமஸ்தானம் ஆக்டிவ்ல இருக்கு. அதனால தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத வம்பு வழக்கு, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறேன்னு போய் மாட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்துல நம்ம அமைதியாவே இருந்தாலும் வீடு தேடி பிரச்சனை வரும். இந்த மாதிரியான ஒரு டைம் பீரியட் இது. எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் வம்பு வழக்கு பிரச்சனை, தேவையில்லாத விஷயத்துல போய் மூக்க நுழைக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த நேரத்துல நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்துன்னு போய் போட்டுறாதீங்க. சோ அதுல ஒரு சில வில்லங்க அமைப்புகள்லாம் வரலாம். எனவே இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும். அடுத்தது நம்ம தொழில், உத்தியோகம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது 6ஆம் அதிபதி 8ல இருக்காரு. எனவே உத்தியோகம் நம்ம அனலைஸ் பண்ணோம்னா அந்த நேரத்துல ஒரு 90% பேருக்கு உத்தியோகத்துல ஒரு சுமை அமைப்பு இருக்கும். உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும்னு ஒரு யோசனையை கொடுக்கும். உத்தியோகத்துல ஒரு ஃப்ரீனஸ் இருக்காது. ஏதோ ஒரு மாதிரி பிரஷரா உங்களுடைய ஹெல்த்தை ஒரு மாதிரி அலட்டிக்கிற மாதிரியான ஒரு உத்தியோகத்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம். வேற ஆப்ஷனும் இருக்காது. ஏதோ ஒரு கட்டாயத்தின் பெயர்ல பிடிக்காத வேலையை பிடிச்ச மாதிரி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருப்போம். இந்த நேரத்துல வேலையை மாற்றம் செய்யலாமா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இந்த நேரத்துல வந்து அவசரப்பட்டு வேலையை விட்டுட்டு ஒரு வேலை தேடுறேன் அப்படின்னு நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா அதுல ஒரு சிரம அமைப்பை கொடுக்கும். ஒரு வேலையை விட்டுட்டு ஒரு வேலை தேடுறேன், புதுசா ஒரு வேலை தேடுறேன்னாக்கா அதுல அந்த வேலை திரும்ப கிடைக்கிறதுக்கு சில தாமத அமைப்புகளை ஏற்படுத்திடும். அது உங்களை சிரமப்படுத்திடும். இல்ல ஆல்ரெடி ஒரு வேலையில இருக்கீங்கன்னா அதுல இருந்துகிட்டே வேற ஏதாச்சும் பெட்டரா ஒரு வாய்ப்பு இருக்கான்னு தேடுங்க. பழைய வேலையை கண்டினியூ பண்ணிக்கிட்டு அதர் ஆப்ஷனை தேடுங்க. நான் அந்த வேலையை விட்டுட்டு புதுசா ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்றேன் அப்படிங்கறதுல அந்த நேரத்துல அட்வைசபிளே கிடையாது. அதுல கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கணும். இந்த நேரத்துல உத்தியோகம் சார்ந்த வகையில சில குழப்ப அமைப்புகள் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். உங்க கூட பணிபுரியக்கூடிய நண்பர்கள், அதே போல மேல் அதிகாரிகள், இவங்க கூட எல்லாம் கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். இவர்களோட எல்லாம் ஒத்து வராத அமைப்புகள்லாம் வரலாம். சில சமயங்கள சண்டை சச்சரவுகள் கூட ஏற்படலாம். கொஞ்சம் அனுசரிச்சு விட்டு கொடுத்து எல்லாரையும் ஒன்றிணைத்து நம்ம செயல்படுறது ஒரு சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும். யாரையும் பகச்சுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது தொழில்னு நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணும்போது 10ஆம் இடம் சனியுடைய பார்வையில் இருக்கு. எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு தொய்வு அமைப்பு இருக்கும். நிறைய பேருக்கு வந்து தொழில்லாம் அந்த அளவுக்கு நல்லா போல அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் இருக்கும். நல்ல யோக தசை நடக்குது, நல்ல தசாபுக்தி போயிட்டு இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அஷ்டம சனி ஒரு அடி அடிக்கும். அது யாருக்கும் விதிவிலக்கு இல்லை. அவருடைய பாவ புண்ணியங்களின் அடிப்படையில ஒரு சில குழப்ப அமைப்புகளை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்காச்சும் கொடுக்கும். எனவே பிசினஸ்ல ஹை லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணி எதுலையும் லாக் ஆயிடாதீங்க. பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள் ஏதோ ஒரு இடத்துல போய் முடங்குறது அல்லது பொருளாதாரத்தை இழக்கிறது, பொருளாதாரத்துல ஏமாற்றம் ஏற்படுறது, அவசரப்பட்டு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி அந்த விஷயம் வந்து ஒரு மாதிரி வருத்தத்தையும் கடனையும் கொடுக்கிறது வாய்ப்பு உண்டு. எனவே இந்த நேரத்துல ஹை லெவல்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பிசினஸுக்கு இது ஃபேவரான டைம் இல்ல. எனவே நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருக்கீங்க, ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இருக்கிறத நகர்த்தலாம். ஹை லெவல்ல மேலும் மேலும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு இந்த டைம் வந்து அவ்வளவா ஃபேவரா இல்ல. இது சப்ஜெக்ட் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நல்ல யோக தசை நடக்குது அப்படின்னாக்கா அந்த யோக தசைக்கு சார்ந்த காரகத்துவம் சார்ந்த வகையில உங்களுடைய பிசினஸ் நீங்க சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டைமிங்ல பாதிப்புகள் மேஜரா இருக்காது. அதனால ஏதாச்சும் நீங்க ஸ்டார்ட் அப் பிளான் ஏதாச்சும் ஐடியா பண்றீங்கன்னா உங்களுடைய குடும்ப ஜோதிடரை ஒரு வாட்டி கன்சல்டேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்றது சிறப்பு. பேசிக்கா இந்த கோச்சார டைம் பீரியட்ல அஷ்டம சனி காலகட்டத்தில் பிசினஸ்ல ஹை லெவல் இன்வெஸ்ட் பண்றதுலாம் அட்வைசபிள் இல்ல. பிசினஸ் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் மந்த தன்மையோட போகும். ஒரு மேசிவான growth தான் இருக்கும். பெரிய அளவிலான வளர்ச்சியோ பெரிய அளவிலான லாபத்தையோ நீ எதிர்பார்க்க முடியாது. எனவே தொழில் உத்தியோகத்துல கவனம், விழிப்புணர்வு, பொறுமை, நிதானம் அப்படிங்கிறது எல்லா வகையிலும் இருக்க வேண்டும். அடுத்தது சனி பகவானுடைய சமசப்தம பார்வை நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 2ஆம் இடத்துல பதியும். தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல இந்த 2ஆம் இடத்துல சனி பார்வை பதிகிறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்ல. முதலாவதா ஃபேமிலி கூட நீங்க இருக்கீங்கன்னா குடும்பத்துல அந்த வாக்குவாதத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஃபேமிலியில அடிக்கடி கருத்து போராட்டம் வரும். குறிப்பா பொருளாதாரம் சம்பந்தமான ஆர்குமெண்ட் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு உண்டு. எனவே ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். வார்த்தைகள்ல ரொம்ப நிதானமா இருக்கணும். பேசக்கூடாத வார்த்தைகளை கோபத்துல அவசரப்பட்டு பேசுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே இந்த டைமிங்ல உடைய வார்த்தைகள்ல ரொம்ப நிதானமா இருக்கணும். யாருக்கும் வாக்கு கொடுக்காம இருக்கிறது சிறப்பு. குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த வகையில யாருக்கும் வாக்கு கொடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கை காப்பாத்துறதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க. எனவே யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது. பேச்சு வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். ஃபேமிலியை அனுசரிச்சு போய்க்கணும். குடும்பத்துல சில சுமை அமைப்பு இருக்கும். குடும்பத்துல நிறைய செலவு வர மாதிரி இருக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. உங்களை அடிக்கடி வந்து டார்ச்சர் பண்ற மாதிரியான ஒரு மனநிலையிலே வச்சுப்பாங்க. யாரு கூடயும் ஒத்து போகாத அமைப்பு இருக்கும். குடும்பத்துல ஒரு மாதிரி சண்டை சச்சரவா போற
மாதிரி ஃபீல் ஆகும். நம்ம இந்த நேரத்துல அமைதியோட, நிதானத்தோட, பொறுமையோட செயல்பட்டோம்னா எல்லாத்தையும் நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம். நம்மளும் இந்த இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப எமோஷனல் ஆனோம்னாக்கா அந்த டைமிங்ல சில குழப்ப அமைப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றது பூரா நெகட்டிவா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா இதெல்லாம் ஒரு எச்சரிக்கை அமைப்பு தான். இப்ப நான் சொல்ற வகையில ஏதாச்சும் உங்களுக்கு சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா நீங்க அவேர்னஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் அஷ்டம சனியில வராது. சொல்றது பூரா இவர் நெகட்டிவா சொல்லிட்டே இருக்காரு அப்படின்னு யாரும் தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. அஷ்டம சனி இதுல எல்லாம் சோதனையை செய்யும். அஷ்டம சனி காலகட்டத்தை ஒரு சோதனை காலம்னு சொல்றோம், ஒரு செக்கிங் டைம் பீரியட் அப்படின்னு சொல்றோம். இப்ப நான் சொல்றதுல எல்லாம் ஏதாச்சும் ஒரு சோதனை, ஒரு செக்கிங்கை கொடுக்கும். எனவே அந்த டைமிங்ல நம்ம அவேர்னஸா இருக்கணும்னா என்ன இருக்கோ அதை இருக்கிறபடி சொன்னாதான் உங்களுக்கு அது அடுத்தது எப்படி அதை நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும். அதுக்காக தான் நான் இருக்கிறத ஓப்பன் டு ஓப்பனா சொல்றேன். ஏதோ உங்க மனசை நிறைவுபடுத்துறதுக்காக சும்மா பலன் நானும் சொல்றேன்னு ஒப்பேத்திட்டு போறதுக்காக சொல்லாம என்ன உண்மையிலே சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை அப்படியே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதை நீங்க நெகட்டிவா இருந்தாலும் ஓகே, இந்த இடத்துல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும், அதை நீங்க பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணிக்கணும். பலன்கள் ஃபுல்லா நெகட்டிவா இருக்குன்னு நீங்களும் அப்படியே லோவா ஃபீல் ஆயிடக்கூடாது. இந்த டைமிங்ல தான் நம்ம வந்து விழிப்புணர்வோட நல்லா பாசிட்டிவா திங்க் பண்ணணும். எனவே நான் சொல்லியிருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஏதாச்சும் உங்களுக்கு சிம்டம்ஸ் வருது, ப்ராப்ளம் வர மாதிரி தெரியுதுன்னா அப்படியே உஷாராகி அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கான அந்த சூழ்நிலைகளை ஏற்படுத்திக்கோங்க. ஓகே, 2ஆம் இடம் வீக்கா இருக்கு. தனம், குடும்பம், வாக்கு, இதுல நீங்க ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும். அடுத்தது ஃபினான்சியலி கொஞ்சம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். யாருக்கும் இந்த நேரத்தில் கடன் உதவிலாம் பண்ணக்கூடாது. இந்த நேரத்தில் யாருக்காச்சும் பண உதவி பண்ணீங்கன்னா அது திரும்ப கைக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். யாருக்கும் கடன் உதவி பண்ணக்கூடாது. உற்றார் உறவினர்களுக்கு இடையே கொடுத்தல் வாங்கல்லாம் இருக்கக்கூடாது. யாருக்காச்சும் நீங்க பணம் கடனா கொடுக்குறீங்கன்னா அதை எப்படி ஏதோ கடல்ல கரைச்ச பெருங்காயமா நினைச்சு அதை மறந்துருங்க. கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டீங்கன்னா அதுல ஏதாச்சும் சில பொல்லாப்பு அமைப்புகள்லாம் வரும். அதனால பொருளாதாரம் சார்ந்த வகையில கவனமா இருங்க. யாருக்கும் கடன் உதவி பண்ணி மாட்டிக்க வேண்டாம். அதே போல ஹை லெவல்ல கடன் வாங்கி எதிலும் லாக் ஆயிட வேண்டாம். கடன் சம்பந்தப்பட்ட விஷயம், கொடுத்தல் வாங்கல், இதுல வந்து கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம். அடுத்த பொருளாதார ரீதியா ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்குமா அப்படின்னாக்கா அது அந்த அளவுக்கு பிரச்சனை கொடுக்காது. தேவைகள், உங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதாரம் கிடைச்சிடும். ஆனா இந்த அஷ்டம சனி என்ன பண்ணுனா உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப பொருளாதாரத்தை கொடுத்துட்டு யாராச்சும் ஒரு நெருங்கின சொந்தக்காரங்க அல்லது மறுக்க முடியாத நபரை வந்து உங்ககிட்ட வந்து கடன் கேட்க வைக்கும். இந்த டைமிங்ல உங்களால வேற வழி இல்லாம எடுத்து கொடுப்பீங்க. அந்த டைமிங்ல உங்களுக்கு வந்து பொருளாதார நெருக்கடி வரும். அல்லது ஏதாச்சும் ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி அதை நம்ம ப்ராஃபிட்டா மாத்தலாம் அப்படின்னு ஐடியாவை கொடுக்கும். அந்த ஐடியா ஏதோ டக்குன்னு ராங்கா போய் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு டக்குன்னு நமக்கு ஒரு பொருளாதார நெருக்கடியை கொடுக்கும். இத மாதிரி நம்மளா ஒரு டிராப்ல போய் சிக்கினாதான் உண்டு. மற்றபடி நமக்கு வர வேண்டிய பொருளாதாரம்லாம் நமக்கு அப்படியே ஒரு மேசிவா வந்துகிட்டு இருக்கும். அதை நம்ம கரெக்டா ப்ராப்பரா பிளான் பண்ணி நம்ம அலைன் பண்ணிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம முதல்ல வந்துடணும். பொருளாதாரம் கணிசமா இருக்கும். வரக்கூடிய பொருளாதாரத்தை சரியா மேனேஜ் பண்ணணும். அவ்வளவுதான் பாயிண்ட். அடுத்தது நம்ம பார்க்கறது இந்த டைமிங்ல தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு இன்னும் பெஸ்டா இருக்கும். குடும்பத்தை விட்டு பிரிந்து கொஞ்சம் தூரமா வெளியில போய் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை யூஸ் பண்ணி நீங்க ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது சனி பகவானுடைய 10வது பார்வை நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 5ஆம் இடத்துல பதியும். இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், பிள்ளைகளை குறிக்கக்கூடிய இடம், அதே போல குழந்தை பாகியத்தை தரக்கூடிய இடம். இதுல சனி பார்வை படும்போது அது சில குழப்ப அமைப்புகளை கொடுக்குது. இருந்தாலும் குருவுடைய பார்வை நமக்கு ஒரு அளவுக்கு கிடைச்சிடும். வருஷத்தோட எண்டிங்ல நமக்கு குருவோட பார்வையில நமக்கு கிடைச்சிடும். அதெல்லாம் பெருசா கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் இந்த ஒரு 3 மாதம் அதாவது நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த டைம் பீரியட் மட்டும் கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். முதலாவதா குழந்தை பாக்கியத்துல சில தடை தாமத அமைப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தை பாக்கியத்துல ஒரு சுப செய்தி கிடைக்கலன்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம். இந்த டைமிங்ல இந்த தடை தாமத அமைப்பு இயல்பா இருக்கும். மருத்துவருடைய ஆலோசனைப்படி செயல்படுறது சிறப்பு. நல்ல மருத்துவரை அணுகி சரியா கன்சல்டேஷன் பண்ணி நீங்க டிராவல் பண்ணும்போது சுப செய்தியை மிக விரைவா நீங்க அறுவடை செய்யலாம். எனவே இந்த டைமிங்ல குழந்தை பாகியம் சார்ந்த வகையில சில குழப்ப அமைப்புகள் இருக்கும். அடுத்தது இந்த பிரெக்னன்சியா இருக்கிறவங்க இந்த டைமிங்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த மாடிப்படி ஏறுறது இறங்குறது, டிராவலிங் பண்றது, ஸோ இந்த டைமிங்ல எல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம். அதிகமாக வெளியிடங்களுக்கு அலைச்சலாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. குறிப்பா பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்களா இருந்தாலும் சரி, அதிகமான பயணம், வண்டி வாகனத்துல டிராவல் பண்றது, உயரமான இடங்கள்ல ஏறி இறங்குறது, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. எனவே குழந்தை பாகியம், பிரெக்னன்சியா இருக்கிறவங்க, ஸோ இவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமோட இருக்க வேண்டியது அவசியம். அடுத்தது நம்ம பாக்குறது பிள்ளைகள்
பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல பிள்ளைகளால ஒரு சில விரைய செலவுகள் ஏற்படுறது வாய்ப்பு உண்டு. அது கல்வி சார்ந்து இருக்கலாம், அல்லது அவருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்து இருக்கலாம், அல்லது அவருடைய எதிர்காலம் சார்ந்து இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில பிள்ளைகள் சார்ந்த வகையில சில செலவுகளை கொடுக்கும். அதே போல பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல தனி அக்கறை செலுத்திக்கணும். பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். பிள்ளைகள் மேல கோபப்படாம இருக்கணும். இந்த நேரத்துல பிள்ளைகள் மேல கோபப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. பிள்ளைகள் பற்றிய கவலை, பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் இதெல்லாம் பிப்ரவரிக்கு மேல நமக்கு சரியாயிடும். பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் ஏதாச்சும் ட்ரை பண்றீங்கன்னா அதெல்லாம் பிப்ரவரிக்கு மேல நமக்கு கிளிக் ஆயிடும். இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. இருந்தாலும் சுப விரய செலவுகள்லாம் உண்டு. ஏன்னா குரு 12க்கு வந்துட்டு உச்சமாகிறாரு. சுப விரய செலவுகள்லாம் உண்டு. 5ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கிறதுனால அந்த சுப விரய செலவு பிள்ளைகள் சார்ந்த வகையில சில குழப்பங்களோடு நடக்கும். அவ்வளவுதான். மற்றபடி பெரிய அளவிலான தடுமாற்றங்கள்லாம் இல்ல. இருந்தாலும் பிப்ரவரிக்கு மேல பிள்ளைகளுக்கே சுப விஷயம் பண்றதுலாம் ஒரு சுபத்துவமாக அது நடக்க ஆரம்பிக்கும். பிப்ரவரிக்கு மேல உடைய கவலைகள் குழப்பங்கள்லாம் தீர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி நெருக்கடியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அடுத்த பூர்வீக சொத்து, பூர்வீகம் சார்ந்த வகையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த நேரத்துல பூர்வீக சொத்து சார்ந்த வகையில சில குழப்ப அமைப்புகள் ஏற்படலாம். குலதெய்வ வழிபாடு தடைபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ள முடியாத அளவுக்கு தடை தாமதங்கள் ஏதாச்சும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சோ அதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். பூர்வீக சொத்து ரிலேட்டடா ஏதாச்சும் பிரச்சனை போயிட்டு இருக்கு, வம்பு வழக்கு போயிட்டு இருக்குன்னா இந்த நேரத்துல அதை கொஞ்சம் தள்ளி வைக்கணும். அவசரப்பட்டு பிரச்சனையில நம்மளே இறங்கணும்னாக்கா அந்த பிரச்சனை நமக்கு சாதகமற்ற முறையில முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த நேரத்துல பூர்வீகம் சார்ந்த வகையில ஏதாச்சும் குழப்பங்கள் இருக்கு, சொத்து சார்ந்த வகையில ஏதாச்சும் வழக்கு போயிட்டு இருக்குன்னா கொஞ்சம் ஜனவரி வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காக்குறது நல்லது. அடுத்து இந்த 5ஆம் இடத்தை புத்திஸ்தானம் சொல்றோம். இந்த நேரத்துல நிறைய சிந்தனை குழப்பம் வரும். அப்படியே ஒரு மாதிரி மைண்ட் ஏதோ ஒரு மாதிரி அமுத்துற மாதிரி ஃபீல் ஆகும். சரியா ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஒரு விஷயத்துல நம்மளால நிலைச்சி ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ்டா இருக்க முடியாது. மைண்ட் ஏதோ ஒரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். நிறைய டிஸ்ட்ராக்ஷனை சந்திக்கும். மைண்ட் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்மள வருத்தமடைய வச்சுக்கிட்டே இருக்கும். எனவே இந்த நேரத்துல நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த நேரத்துல ஒரு பெஸ்ட் ரெமெடி. நல்லா மெடிடேஷன் பண்ணணும். மைண்டை காம் டவுன் பண்ணி நம்ம டிராவல் பண்ணோம்னாக்கா எல்லாமே நமக்கு பாசிட்டிவா முடியும். அதே போல இந்த 5ஆம் இடத்தை காதல் சார்ந்த விஷயங்களை ஐடென்டிஃபை பண்றதுக்கு யூஸ் பண்றோம். எனவே இந்த 5ல சனி பார்வை பதிறதுனால காதல் உறவு சார்ந்த வகையில சில கசப்பான அமைப்புகள்லாம் ஏற்படலாம். காதல் உறவால சில மனக்குழப்பங்கள், மன வருத்தங்கள்லாம் ஏற்படலாம். சில நெருக்கடி அமைப்புகள்லாம் ஏற்படலாம். எனவே இந்த நேரத்துல காதல் சார்ந்த விவகாரங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் இடம் 8ஆம் இடம் பாதிக்கப்பட்ட அமைப்புல இருக்கு. எனவே இந்த நேரத்துல காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்ணோம்னாக்கா அதுல சில பிரச்சனை அமைப்புகள்லாம் ஏற்படலாம். எனவே ஃபேமிலியில இப்போ காதல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அப்படி வெளிப்படுத்தினாக்கா அதுல சில குழப்ப அமைப்புகள், ஃபேமிலியில உள்ளவங்க அந்த விஷயத்துக்கு மறுப்பு தெரிவிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் ஏற்படலாம். எனவே காதல் உறவு, காதல் விவகாரம் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது நமக்கு 4ஆம் இடம் பெருசா பாதிக்கப்படல. எனவே கல்வி சார்ந்த வகையில பெருசா எந்த ஒரு தடுமாற்றமும் இல்ல. ஜென்மத்துல கேது இருக்கிறதுனால போக்கஸ்டா ஒரு விஷயத்துல இருக்க முடியாது. சிந்தனை குழப்பம் அதிகமா இருக்கும். படிக்கிறதுல ஆர்வம் கொஞ்சம் குறைவா இருக்கும். ஹெல்த் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணாது ஸ்டூடெண்ட்ஸுக்கு. எனவே ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல போக்கஸ்டா இருக்கணும். மெடிடேஷன் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. படிக்கிறது மறந்து போற மாதிரி ஃபீல் ஆகும். படிக்கிறது தவிர மற்ற விஷயங்கள் மேல கவனம்லாம் திரும்பும். எனவே இந்த நேரத்துல கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருக்கணும். கல்வி மேல கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும். இருப்பினும் 4ஆம் இடம் பாதிக்கப்படாததுனால பிரச்சனைகள் எதுவும் மேஜரா இல்ல. எல்லாத்தையும் அப்படியே நகர்த்தி எடுத்துட்டு வந்துருவோம். கல்வி சார்ந்த வகையில சில சுப விரய செலவுகள் இந்த நேரத்தில் ஏற்படும். மாணவ மாணவிகள் சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி நட்பு வட்டாரங்கள் சார்ந்த வகையில கவனமா இருந்துக்கணும். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உடைய நண்பர்களால சில மன வருத்தங்கள் அல்லது நண்பர்களால தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உங்கள்கிட்ட தேடி வரலாம். எனவே நட்பு வட்டாரம் சார்ந்த வகையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். பொதுவாகவே சிம்ம ராசியை சேர்ந்தவர்கள் இந்த நேரத்தில் நண்பர்கள் நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும். நாட் ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ், எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி உடைய நண்பர்கள் நட்பு வட்டாரம் சார்ந்தவர்களே ஏதாச்சும் மன வருத்தத்தை கொடுக்காம போகாது. ஏதோ ஒரு விதத்துல சின்னதாச்சும் ஒரு சில சங்கடத்தை கொடுக்கும். எனவே நண்பர்கள் நட்பு வட்டாரம் சார்ந்த வகையில நம்ம கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருந்தோம்னாக்கா சிறப்பு. ஓவராலா இந்த சனி வக்ர நிவர்த்தியை பொறுத்த வரைக்கும், அதாவது அஷ்டம சனி ரீஸ்டார்ட், அதுதான் நம்ம வக்ர நிவர்த்தின்னு சொல்றோம். இந்த அஷ்டம சனியை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் சொல்லியிருக்க பாயிண்ட்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். இப்போ நான்
நான் சொல்லியிருக்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்குமா, இதுல சொல்லியிருக்க எல்லாமே உங்களுக்கு நடந்துருமானா அப்படிலாம் கிடையாது. இப்ப நான் சொல்லியிருக்கிறதுல ஏதாச்சும் ஒரு 2 விஷயம் இல்ல 3 விஷயத்துல ஒரு சிம்டம்ஸ் வரும். அதை மட்டும் நம்ம கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி விழிப்புணர்வோட இருந்துட்டோம்னாக்கா பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே எல்லாருக்கும்லாம் நடக்காது, கவலைப்பட வேண்டாம். சொல்லியிருக்கிறது எதுவும் மிஸ் ஆக கூடாதுன்னு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி டீடெயிலா உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இதுல சொல்லியிருக்கிற விஷயங்கள்ல ஏதாச்சும் சிம்டம்ஸ் வர பட்சத்துல மட்டும் கேர்ஃபுல்லா இருங்க. மற்றபடி அஸ் யூஷுவலா நீங்க உங்களோட ரெகுலர் ரொட்டீனை நீங்க பண்ணலாம். அதுல ஒரு சுப மாற்றம்லாம் உண்டு. மேலும் உங்களுடைய பொருட்கள், உங்களுடைய உடைமைகள், குறிப்பா உங்களுடைய செல்போன், உங்களுடைய வண்டி வாகனம், இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க. மறதியின் அடிப்படையில ஏதாச்சும் தொலைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏதாச்சும் திருட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இரவு நேரங்கள்ல அதிகமா டிராவல் பண்றதெல்லாம் குறைச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்க பராமரிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே போல இந்த நேரத்துல பசியோடு வாடி இருக்கக்கூடியவர்களுக்கு உணவு தானம் பண்றது ரொம்ப நல்லது. அதே போல மாற்றுத்திறனாளிகள், இயலாதவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை நீங்க உதவியா பண்றது ரொம்ப நல்லது. இதெல்லாம் அஷ்டம சனியுடைய தாக்கங்களை குறைக்கும். அஷ்டம சனி உங்களுக்கு அதிகமா பாதிப்பு கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகுது, உங்களால அடுத்தது என்ன மூவ்மெண்ட்னே தெரியல, உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னாக்கா இப்ப நான் சொல்ற ரெமெடிஸ் எல்லாம் பண்ணுங்க. உணவு தானம் பண்ணுங்க. பசியோடு இருக்கிற ரோட்டு ஓரத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உணவு தானம் பண்ணுங்க. அடுத்தது மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு தேவையான பொருட்கள் ஏதாச்சும் வாங்கி கொடுங்க. அதன் பிறகு ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, முக்கியமா விநாயகர் வழிபாடு. ஏன்னா ஜென்மத்துல கேது. விநாயகர் வழிபாடு, விநாயகருக்கு அந்த தோப்பு காரணம் மறக்காம போடணும். வீட்டை அடிக்கடி சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சனிக்கிழமையில சுத்தம் பண்ணணும். அதாவது 2 மாசத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் வீட்டை கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணணும். இதெல்லாம் நீங்க ரெமடியா பண்ணணும். இதோட உடற்பயிற்சி, சின்ன சின்ன உடற்பயிற்சி, தியானம், யோகா, உடைய மனதை அமைதிப்படுத்துறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை படிக்கிறது, பிடிச்ச விஷயங்களை கேட்கறது, காலையில மங்களகரமான பாடல்களை கேட்கறது. காலையில எந்திரிச்சதும் மங்களகரமா ஏதாச்சும் ஒரு பாட்டு கேளுங்க. நான் சொல்றது சினிமா பாடல்கள் சொல்லல, பக்தி சார்ந்த வகையில ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை தரக்கூடிய ஒரு நல்ல பாடல்களை காலையிலே எந்திரிச்சு கேளுங்க. சோ அதெல்லாம் அந்த அஷ்டம சனியுடைய தாக்கத்தை குறைக்கும். அதே போல ஒரு நாளைக்கு போட்ட ட்ரெஸ் அடுத்த நாளைக்கு போடாதீங்க. அஷ்டம சனியில துணி துவைக்க கூட அலுப்பா இருக்கும். அதே மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. எனவே ஒரு நாளைக்கு போட்ட ட்ரெஸ் அடுத்த நாள் போடாதீங்க. அதே மாதிரி வாசனை திரவியங்கள் அதிகமா யூஸ் பண்ணுங்க. அஷ்டம சனி முடிகிற வரைக்குமாச்சும் இந்த வாசனை திரவியங்கள்லாம் யூஸ் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உங்களுக்கு கொடுக்கும். அது உங்களை தொடர்ச்சியா இயங்க வைக்கும். ஸோ இதுதான் அஷ்டம சனிலேருந்து நம்மளை தற்காத்துக் கொள்றதுக்கான வழிமுறைகள். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. சுப செய்திகள், சுப மாற்றங்கள் நிச்சயமா இருக்கும். சொல்லியிருக்கிற பாயிண்ட்லாம் நெகட்டிவா இருக்குன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். இந்த டைமிங்ல இது சார்ந்த வகையில சில குழப்ப அமைப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். யோக தசைகள் நடக்கிறவங்க கவலைப்பட வேண்டாம். அவங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு அப்படியே சுபத்துவமா நகர்த்தி அழைச்சிட்டு போயிடும். அவயோக தசைகள் நடக்கிறவங்க தான் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். இந்த நேரத்துல கேது தசை நடக்கிறவங்க, பிள்ளைகளுக்கு கேது தசை நடக்கிறவங்க, அதே போல சனி தசை நடக்கிறவங்க, சனி புத்தி நடக்கிறவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இருக்கணும். அதே மாதிரி ராகு தசையும் ஆகாத தசை, ராகு தசை நடக்கிறவங்களும் இந்த நேரத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். சோ நான் அது ஒரு தனி பதிவா உங்களுக்கு நான் ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். சோ நான் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுல சொல்லியிருக்க விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. நல்ல மாற்றம் நிச்சயமா நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான். இது கோச்சார கிரக நிலைகளை வச்சு உங்களுக்கு கணிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொது பலன். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள், மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம், இதன் அடிப்படையில சில மாற்றங்களை சந்திக்கும். பொதுவா யோக தசை நடக்குதுனாக்கா இப்போ இதுல நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் பெரிய அளவுல உங்களை தாக்காது, பெரிய அளவுல உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. இதுவே அவயோக தசை நடக்குதுன்னா இப்ப நான் சொல்லியிருக்க நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசா புக்தி அந்தரம் போயிட்டு இருக்கு, அது உங்களுக்கு ஃபேவரா அன்ஃபேவரா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு கிளாரிஃபை பண்ணிட்டு அதன் பிறகு இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தெளிவா கிடைச்சிடும். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நவ கிரகங்களுக்கு உள்ள 12 பாவகத்தில் அமர்ந்த பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பினேஷன்ல உடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்யற விதமா ஒரு பொது பலன் கொடுத்திருக்கும். ஸோ அது ஆல்ரெடி ஒரு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும்போது உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. சூரியன், சந்திரன், குஜாதி ஐவர்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், சனி, புதன், செவ்வாய், மேலும் ராகு, கேது, இந்த கிரகங்கள் எல்லாத்துக்கும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல 12 பாவகத்துல எங்க இருக்கிறது யோகம், எங்க இருக்கிறது அவயோகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்பினேஷன்ல ஒரு ப்ரிப்பரேஷன், ஒரு சின்ன கிளாரிட்டி, ஒரு பொது பலனா நான் கொடுத்திருக்கேன். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டைம் இருக்கும்போது அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அதன் மூலமா உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைக்கும். மேலும் 12 ராசி, 12 லக்னம், 27 நட்சத்திரத்துக்கான வாழ்க்கை பலன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செக்மெண்ட்ல ஒரு பொது பலன் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்கோம். அதுவும் ஆல்ரெடி நல்லா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. அந்த பலன்களை நீங்க பார்க்கும்போது உங்களை பற்றிய, உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வீடியோக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.